காலம் தன் வேகத்தை குறைப்பதே இல்லை. ஹனி 10ஆம் வகுப்பு நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இப்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வையும் எழுதி முடித்திருந்தாள். ராஜா தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்திருந்தான். கடந்த இந்த 2 வருடம் அவனது கண்ணியமான ஒருதலை காதல், அவளது படிப்பின் முக்கியத்துவம் என நாட்கள் வேகமாக உருண்டோடியது. வேலைக்குச் சென்றாலும் அவன் மனம் எப்போதும் ஹனி அமர்ந்து படிக்கும் அந்த ஜன்னல் ஓரத்தையே சுற்றி கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை ஹனியின் வீட்டில் ஒரே பரபரப்பு. ராஜா மெதுவாக உள்ளே சென்றான். என்ன அத்தை, எது விசேஷமா? எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க என்று லேசான பதட்டத்துடன் கேட்டான். வா ராஜா, ஹனிக்கு நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு. ரொம்ப நல்ல காலேஜ், ஆனால் ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கணும். அதான் கிளம்பிட்டு இருக்கோம் என்றார் கற்பகம் அம்மா. இந்த செய்தி ராஜாவின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. கடந்த 3 வருடங்களாக தினமும் காலையில் அவளது சைக்கிள் சத்தத்தையும் மாலையில் அவளது அண்ணா என்ற அழைப்பையும் கேட்டு பழகிய அவனுக்கு ஹனி பிரிந்து செல்வாள் என்பதை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஹனி பெட்டியுடன் வெளியே வந்தாள். ராஜா அண்ணா, நான் கிளம்புறேன். அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கோங்க. லீவு கிடைக்கும்போது வருவேன் என்று சிரித்து கொண்டே சொன்னாள். அந்த சிரிப்பில் பிரிவின் துயரம் இல்லை, புதிய கல்லூரி வாழ்க்கையின் உற்சாகம் இருந்தது. ஆனால் ராஜாவிற்கு தன் இதயம் அங்கேயே கலன்று விழுந்தது போல இருந்தது. ஹனி சென்ற பிறகு அந்த தெருவே இருண்டு போனது போல ராஜாவிற்கு தோன்றியது. அவளை தொடர்பு கொள்ள அவனிடம் ஃபோன் நம்பர் கூட இல்லை. இப்படியே விட்டால் அவள் என்னை ஒரு அண்ணனாகவே மறந்து விடுவாள் என்ற பயம் அவனை வாட்டியது. ஒரு வாரம் கடந்தது. ஹனியை பார்க்காமல் ராஜாவால் இருக்க முடியவில்லை. அவளது ஃபோன் நம்பரை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று முடிவு எடுத்தான். ஒரு நாள் மாலை ஹனியின் அப்பா சுந்தரம் அங்கிள் தன் மொபைலை ஹாலில் வைத்துவிட்டு குளிக்க சென்றிருந்தார். இதுதான் சமயம் என்று ராஜா உள்ளே நுழைந்தான். மேஜை மீது இருந்த ஒரு பழைய டைரியையும் ரீசார்ஜ் செய்த ரசீதையும் பார்த்தான். அதில் ஒரு நம்பர் இருந்தது. இது நிச்சயம் ஹனிக்கு வாங்கி கொடுத்த புது நம்பராகத்தான் இருக்கும் என்று அவசர அவசரமாக தன் போனில் குறித்து கொண்டான். அன்று இரவு ராஜா தன் அறையில் அங்கும் இங்குமாக நடந்தான். கைகள் நடுங்கின. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜை டைப் செய்தான். ஹனி, எப்படி இருக்க? காலேஜில் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா? உன்னை பார்க்காம எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு மெசேஜ் உனக்கு வரும்னு நீ எதிர்பார்க்கலன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. மெசேஜ் அனுப்பிட்டு கதிருக்காக காத்திருந்தான். பதில் வரவில்லை. துணிச்சலையாக வரவழைத்து கொண்டு ஒரு கால் செய்தான். மறுமுனையில் ஃபோன் எடுக்கப்பட்டது. ஆனால் யாரும் பேசவில்லை. ராஜா பதட்டத்தில் கட் செய்து விட்டான். மீண்டும் ஒரு மெசேஜ் அனுப்பினான். ஏன் பேச மாட்டேங்கிற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உண்மையிலேயே ராஜா தொடர்பு கொண்டது ஹனியை அல்ல. அது ஹனியின் அம்மாவின் நம்பர். அப்பா அந்த நம்பரத்தை ரீசார்ஜ் செய்திருந்தார். அடுத்த நாள் காலை ராஜாவின் ஃபோனுக்கு ஒரு புதிய நம்பரிலிருந்து கால் வந்தது. ராஜா ஃபோனை எடுத்தான். ஹலோ, யார் இது? எதுக்கு எங்கள் அம்மா நம்பருக்கு நேற்று ராத்திரியிலிருந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்று மறுமுனையில் ஹனியின் ஆக்ரோஷமான குரல். ராஜாவிற்கு வேர்த்து விறுவிறுத்தது. அம்மா நம்பர் அது. ஐயோ என நினைத்து ஃபோனை கட் செய்து விட்டான். ராஜா தன் ஃபோன் திரையை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஹனியின் சொந்த நம்பர் கிடைத்துவிட்டது. அதே சமயம் அவளது குரலில் இருந்த அந்த அதிகாரம் அவனுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைத்தது. ஹனி இப்போது அந்த சின்னஞ்சிறு பெண் அல்ல என்று. எப்படி தன் காதலை சொல்வது? ராஜாவின் காதல் வேட்டை இப்போதிருந்து வேகம் எடுக்கத் தொடங்கியது. பிரிவின் தூரம் என் இதயத்தின் பாரத்தை சொல்லியதே. உன் ஒரு சொல் தேடி என் விரல்கள் கள்ளத்தனம் செய்ததே. தவறான எண்ணில் உன்னை தேடி தவித்த என் மௌனம் உன் கோபக்குரல் உயிர் பெற்று என்று உன் எண்ணை அடைந்ததே. விலகிச் சென்ற தேவதையே, நீ அருகில் இல்லாத நொடிகள் மரணமே. உன் கைபேசி திரையில் என் காதல் சொல்ல காத்திருக்கிறேன். தொடரும்.